ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 படத்துலேருந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்தது ரிலீஸ் டேட். ஸோ ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் 15 நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக மூவி டீமான ஒரு வீடியோ விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வகையில் அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்த அப்டேட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆகஸ்ட் 15 தான். அந்த டேட் தான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் ஷூட்டிங் டிலே காரணங்களால அதெல்லாம் தள்ளி போயிடுச்சு அக்டோபருக்கு. ஸோ இந்த வகையில் ஆகஸ்ட் 15 தேதி ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கன்ஃபர்மேஷன் என்ன அப்டேட்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் சொல்லப்படுது. சரி ஓகே ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்றாங்க ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் தான் ஹைப் இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் ஏதாவது அப்டேட் கேட்போம். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லாம ஒரு டீசர் இறக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து ட்ரைலர் வரைக்கும் ஒரு ஹைப்ன்றதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு சூப்பரா இருக்கும். அது இல்லாம நம்ம சிவராஜ்குமார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறமா மோகன்லால், எஸ் ஜே சூர்யா இவங்க எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி ஒரு டீசர் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மாஸ் சூப்பரா இருக்கும். ஸோ மூவி டீம் இதை பண்ணாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் பார்ட் 1ல காவாலான ஒரு சாங் இருந்துச்சுல, நம்ம தமன்னா அவர்கள்லாம் டான்ஸ் பண்ண ஒரு சாங். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்துலயும் ஒரு சாங் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஹீரோயினி, மலையாள ஹீரோயினி, ஹிந்தி ஹீரோயினி அதனால ஒரு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த சாங் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. இதுதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் சிங்கிள் ஹுக்கும் மாதிரி இன்னொரு சாங் இருக்கும். அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்படி தான் அப்டேட் வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ சாங்லாம் ஓகே தான். சாங்லாம் ஆகஸ்ட் 20 ஆகஸ்ட் 25 ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டீசரை விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கூஸ்பம்ஸமா இருக்கும் படத்துக்கு ஆல்ரெடி ஹைப்ன்றது வெறித்தனமா ஏறி கிடக்கு. இருந்தாலும் இன்னொரு டீசர் கொடுத்து ஹைப் ஏத்திங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் ஆகஸ்ட் மந்த்ல இருந்து அப்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிற டிசி படம் வேற ரிலீஸ் ஆக போகுது ஜூலை 31. அது வந்து போஸ்ட் பண்ணு சொல்றாங்க. அது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அது முடிச்சிட்டு தான் ஜெயிலர் 2 படத்துக்கு வருவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு 1 மந்த் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அடுத்த மந்த்ல இருந்து நமக்கு ஜெயிலர் 2ல இருந்து தரமான அப்டேட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் 2 படத்துல இருந்து அடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் ஆகஸ்ட் மந்த்ல இருந்து தர போறாங்க. ஆகஸ்ட் 15 தேதி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வருஷத்துக்கு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.